சரிங்க. இந்த கள்ளத்தலைமை போகணும், கள்ளத்தலைமை போகணும். என்னங்க பண்ணுறது? என்ன பண்ணுறது? பரப்பமைந்து கேண்மை, பரப்பமைந்து கேண்மை. குரு உபதேசத்தை பரபரப்பு இல்லாமல் பொறுமையாக அமைதியாக கேளுங்க. உபதேசம் எப்படி கேட்கணும்? பொறுமையாக கேட்கணும். அலைபாயாமல், அங்குமிங்கும் அலைபாயாமல் திருவருளை நோக்கி மெல்ல 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 நகரணும். பரபரக்க வேண்டாம், பலகாலும் சொன்னேன் மனமே வர வர கண்டு ஆராய். ஒருவருக்கும் தீங்கி நினையாதே, செய் நின்றி குன்றாதே மனமே ஏங்கி இளையாது இரு, ஏங்கி இளையாது இரு. என்ன, நமக்கெல்லாம் எப்பவுமே இந்த திருவருளை நோக்கிய பயணங்களில் பொறுமை இருப்பதில்லை. இது ஏதோ இன்னைக்கு சமயம், அடுத்த வருஷம் சிவபூசை, அதுக்கு அடுத்த வருஷம் நிர்வாண தீக்க, அதுக்கு 4வது வருஷம் சீவன் முத்தர். அது ஏதாவது ஷார்ட்கட் ஏதாவது இருக்குதுங்களா? எதுவுமே எப்படி போகணும், போன உடனே அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு மேலே போயிடணும். அப்படியே நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு ஐயா அப்படின்னு கும்பிடணும். அப்படியே உங்களை போல ஞானி உண்டா, போன உடனே மாலையை போட்டுறோணும், பொன்னாடையை போச்சிடணும். அப்படியே யாரு மாதிரி? ஞானசம்பந்தர் போகிற மாதிரி, சுந்தரர் போகிற மாதிரி நம்ம போனால் இந்த பக்கம் 1000 பேர், அந்த பக்கம் 1000 பேர் அப்படியே நம்மளை வரவேற்றாதான் நமக்கு ஒரு திருப்தி. அப்பா அப்படி அப்படியா? அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இது ஒரு பிறவியில் வராது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம் என்பது ஒரு பிறவியிலே வராது. நீங்கள் இந்த பிறவியில் வருமானே தெரியாது. நாமெல்லாம் இன்னைக்கு வந்தால் நாளைக்கு அடியார ஆஞ்சா அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க? போக வேண்டியது ஒரு திருக்கூட்டத்தில் ஜாயின் பண்ண வேண்டியது. ஒரு வருஷம் இருந்த உடனே அது அப்படியே 2ஆ உட, அடுத்த திருக்கூட்டம் நான் தான் தலைவர், அப்படியே நான் தான் தலைவர். அப்படி போன உடனே அப்படியே கூட ஒரு 50 பேர்த்து சேர்த்த வேண்டியது. அடுத்தது அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. எதற்கு? முதல்ல இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். முதல்ல ஞானத்துக்கு அடிப்படை என்னது? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு திரைப்படத்தில் வரும் இல்லையா, என்னது? தம்பி எப்படி, தம்பி எப்படி இருக்கணும்? இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்பா அப்படிமா. அடிக்கடி நான் நினைத்து கொள்வேன். உண்மையாலுமே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச